சொத்து பத்திரத்தை நான் தான் மறைச்சு வச்சிருக்கேன்னு எல்லாரும் சொல்றாங்க. கபிலனுக்கும் என் மேல சந்தேகம் இருக்கு. யார் அந்த சாவி கொத்தை எடுத்திருப்பாங்க? திரும்ப திரும்ப இந்த வீட்லயே இப்படியே நடக்குது. புனிதா, புனிதா, அம்மா, இந்த போன்ல அம்மா என்னாச்சுமா? என்னாச்சுமா? என்னாச்சு? இந்த போன்ல என்ன பிரச்சனை? அம்மா என்னம்மா? போன்ல யாரு? உன் மாமா இருக்காருல்ல, அவர் என்ன மிரட்டினாரு புனிதா. மாமா உங்களுக்கு போன் பண்ணாரா? ஆமா, இதோ லைன்ல தான் இருக்காரு அவரு. அம்மா ஸ்பீக்கர்ல போடுங்க. இருடா ஒரு நிமிஷம். மாமா, தங்கமே எப்பறா இருக்க? மாமா நீங்க எதுக்கு மாமா அம்மா நம்பருக்கு கால் பண்ணீங்க? ஏண்டா அங்க இருக்கிற ஒரு 4-5 பேர் உன்னை தப்பா பேசுவாங்க, அதை கேட்டு நான் சும்மா இருக்கேன்னு சொல்றியா? எனக்கு புரியல. யார் இப்ப என்ன சொன்னாங்க? பாரு தங்கம், நீ என்கிட்ட போய் சொல்லாத. அங்க என்ன நடக்குதுன்ற எல்லா விவரத்தையும் அமுதா என்கிட்ட தெளிவா சொல்லிட்டான். அமுதா, அது எப்படி? உடைக்கிறதுக்கு நீ வேணும், காசு பணம் கொடுக்கறதுக்கு நீ வேணும். ஆனா உனக்கு சொத்துன்னு ஒண்ணு சேரணும், அதை கொடுக்கறதுக்கு மட்டும் அவளுக்கு பிடிக்காதா? கசக்குதா எல்லாத்துக்கும்? மாமா இப்ப நீங்க எதுக்கு இப்படி எல்லாம் பேசுறீங்க? அப்பாக்கு உடம்பு சரியாகிற வரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க மாமா. பாருமா, நான் ஜெயில ரொம்ப பொறுமையா இருந்துட்டேன். இதுக்கு மேலேயே நான் இதுக்கு பொறுமையா இருக்கணும். இந்த சொத்து உனக்கு சேர வேண்டியது. மீறி மரகதம் பசங்க கைக்கு போச்சுன்னு கேள்விப்பட்டேன், சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க. எனக்கு பண்ண துரோகத்துக்கு அந்த மரகதத்தோட குடும்பமே நடுத்தருவில் நிக்கணும். அத நான் பார்க்கணும். நல்லவன் யாரு கெட்டவன் யாருன்னு நீ கொஞ்சம் பார்த்து சூதானமா நடந்துக்கமா. நான் போனை வைக்கிறேன். அம்மா இங்க என்னதான் நடக்குது புனிதா? உனக்கு இந்த சொத்து கிடைக்க கூடாதுன்னு அம்மா நினைக்கவே இல்ல. அப்புறம் எதுக்கு உங்க மாமா இப்படி எல்லாம் பேசுறாரு? அம்மா, அத்தை, அவர் அப்படி பேசுறதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. கபிலன் அப்படி வாங்க வழிக்கு